இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து லீனியர் ரெக்ரெஷன் வித் எக்ஸல். லீனியர் ரெக்ரெஷன்ன்றது வந்து நார்மலா நம்ம வந்து ப்ரிடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபோர்காஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரீவியஸ் டேட்டா வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் வந்து ப்ரிடிக்ட் பண்றதுக்கும் ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கும் இந்த நார்மலா லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த நார்மல் லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்றது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் y = mx + c இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் பேஸ்ல தான் இது ஒர்க் ஆகும். இது வந்து ப்ரீவியஸ் ரெக்கார்டை வச்சுட்டு ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்றது. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் இருக்கு, அந்த டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல வந்து மந்த்ன்ற ஒரு காலம் இருக்கு, கோவிட் கேசஸ் ஒரு காலம் இருக்கு, மாஸ்க் சோல்டுன்னு ஒரு காலம் இருக்கு. இந்த மந்த்ன்ற காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து அந்த கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதும் சேல்ஸ் ஆஃப் த மாஸ்க்கும் வந்து அதிகமா இருக்கு. இப்போ வந்து இந்த ரெக்கார்டை வச்சுக்கிட்டு ப்ரீவியஸா வந்து எவ்வளோ மாஸ்க் வந்து சேல் ஆக போகுது அப்படின்றது நம்ம ப்ரிடிக்ட் பண்றது இல்லை ஃபோர்காஸ்ட் பண்றது தான் இந்த லீனியர் ரெக்ரெஷனோட மெயின் கோல். அதனால வந்து நமக்கு வந்து இங்க இன்புட் வேரியபிளாகவும் அவுட்புட் வேரியபிளாகவும் பிரிச்சுக்கலாம். இந்த 3 காலமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண போறது வந்து மாஸ்க் சோல்டு. அதுதான் வந்து எனக்கு வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர் டார்கெட் வேரியபிள் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை அவுட்புட் வேரியபிள் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ன்றது வந்து அந்த கோவிட் கேசஸ் அந்த மந்த்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இதுல இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும், டிபெண்டன்ட் வேரியபிள் அதாவது டார்கெட் எவ்வளோ சேல் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறது y ஆக்சிஸ். இந்த 2 ஆக்சிஸ்ல தான் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் பிளேஸ் ஆகி நமக்கு வந்து இந்த டேட்டாஸ்லாம் வந்து ஒரு டேட்டாஸ்லாம் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த ஈக்குவேஷன் y = mx + இந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம வந்து ப்ரிடிக்ஷனே பண்ணுவோம். அந்த ப்ரிடிக்ஷன் ஆர் ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரைட் லைனை தான் வந்து இங்க லீனியர் ரெக்ரெஷன் சொல்றோம். இந்த எக்ஸல்ல வந்து நம்ம இது எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். எக்ஸல்ல வந்து நமக்கு வந்து டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணாதான் வந்து இங்க ஷோ பண்ணும், எனேபிள் பண்ணலன்னா இது ஷோ பண்ணாது. இந்த டேட்டா அனாலிசிஸ் இந்த எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்க பிக் பண்ண பிறகு நீங்க வந்து எனக்கு வந்து அடுத்த டயலாக் பாக்ஸ்ல வந்து அது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோன்னா அடுத்த டயலாக் பாக்ஸ்ல வந்து எனக்கு எது இன்புட் வேரியபிள் எது அவுட்புட் வேரியபிள்ன்ற, அதாவது எக்ஸ் வேரியபிள் y வேரியபிள்ன்றதை நான் சொல்லுவோம். இப்போ இன்புட் வந்து y ஆக்சிஸ் அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து மாஸ் சோல்டு அதுதான் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அதனால வந்து அந்த ரீஜனை செலக்ட் பண்ணிட்டேன். எக்ஸில் வந்து எனக்கு கோவிட் கேசஸ், இந்த கோவிட் கேசஸ் அந்த எக்ஸ் ரீஜனை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லேபிள்ன்றதை டிக் மார்க் பண்ணியிருக்கு, அதாவது லேபிள்ன்றது எனக்கு எனேபிள் பண்ணியிருக்கு. அவுட்புட் ரேஞ்ச் K4ன்றது வந்து நான் எங்கே என்னோட அவுட்புட் அங்கே தான் வரணுன்றதுனால அந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன் நான் கொடுத்துருக்கேன். அந்த பொசிஷன் தான் அந்த K4ன்றது. நெக்ஸ்ட் வந்து ரெசிடியூல்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ரெசிடியூல்ஸ்ன்றத ஆப்ஷனை நான் பிக் பண்ண உடனே எனக்கு வந்து இதோட அவுட்புட் நம்ம இதெல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தட் அந்த இன்புட் வேரியபிள் ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர் அவுட்புட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து அதோட ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அவுட்புட். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நமக்கு R² இருக்கு. R² வந்து குட்னஸ் ஆஃப் ஃபிட். அந்த குட்னஸ் ஆஃப் ஃபிட் வந்து எப்படி வந்து அந்த ப்ரிடிக்ஷன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து அக்யூரேசி இருக்குன்றது தான் இங்கே R² வந்து காமிக்குது. இந்த R² 99ன்றது எனக்கு வந்து ஒரு நல்ல அக்யூரேசி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் எரர் அப்சர்வேஷன் அண்ட் ஆல்சோ அதுக்கு ரிலேட்டடான வந்து டெஸ்ட் டி டெஸ்ட் அண்ட் p வேல்யூஸ் அந்த கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்டாக நமக்கு வந்து y = mx + வந்து எக்ஸ் அந்த எம்ன்றது கோஎஃபிஷியன்ட் அந்த சின்றது கான்ஸ்டன்ட் அந்த வேல்யூஸ்லாம் இங்கே இருக்குது. ப்ளஸ் லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் 95% p வேல்யூஸ் அந்த சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூஸ்லாம் வந்து நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. இந்த டீட்டெயில்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம டேட்டா வந்து எப்படி வந்து நம்ம ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணலாம், இல்லை அதை ஃபோர்காஸ்ட் பண்ணலான்றது தான் நம்ம இந்த லீனியர் ரெக்ரெஷனோட மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ அந்த நம்ம டேட்டா அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு டேட்டாவை வந்து நம்ம ப்ரிடிக்டும் பண்ணலாம், ஃபோர்காஸ்ட்டும் பண்ணலாம். இதோட லீனியர் ரெக்ரெஷனோட எக்ஸலில் ஒர்க் பண்ணுறது வந்து அந்த மாடல் முடிஞ்சது. ஃபியூச்சரில் வந்து இதோட அட்வான்ஸ் மாடலில் பார்க்கலாம். தேங்க்யூ.